ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு அவல் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 1 கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவு தயிர், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு கொத்தமல்லி டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்க கொத்தமல்லி கூட கட் பண்ணி சேர்க்கலாம். எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நான் அவலை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு நீங்கள் எடுக்கணும். தண்ணி இருந்துச்சுங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதிகமாக ஆயில் குடிக்கும். அதனால தண்ணி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திக்கான அவல் எடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே அந்த க்ளீன் பண்ண அவல் கூட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட வேண்டியதுதான். மேக்சிமம் நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க கலந்து விடும்போது உங்களுக்கு அது உருண்டை போடுறதுக்கு வராமல் இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு மட்டும் கொடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இப்போ அழகா உருண்டை போட வேண்டியதுதான். நான் தண்ணியே சேர்க்கல, கரெக்டா உருண்டை போட வருது. இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். பேன் சூடாயிருச்சு. இப்போ நீங்கள் வடை போடுறதுக்கு அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. கரண்டி எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு சின்ன பீஸ் போடும்போது அது அழகாக ஃப்ரை ஆகி மேலே எழும்பிடுச்சு. இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு வடையாக தட்டி போடலாம். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அமுத்தி கொடுங்க. இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் தட்டி போட வேண்டியதுதான். பாருங்க, இப்போ வச்சு அதை மறைச்சு போட வேண்டியதான். பாருங்க, என்ன அழகா முறைன்னு ப்ரௌன் கலர்ல வந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நமக்கு வெந்து வச்சுன்னு தெரியும். நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து அந்த நுரை எல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்க, அந்த நுரை அடங்கிடுச்சுன்னா நமக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வடையெல்லாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வைக்கிறேன். பாருங்க, சுவையான மொறுமொறுப்பான நமக்கு ஈவினிங் டீ டைம் வடை ரெடி ஆயிடுச்சு.
இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி.